வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி சிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆயிரத்தி 1988 இந்த ஜோதிடம் எனும் அற்புத கலையை அநேக ஞானவான்களிடத்திலே, குருமார்களிடத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த பாரம்பரியம் என்று சொல்லுகிற இந்த ஜோதிடம் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக தெரிந்தால்தான் நீங்கள் எவ்வளவு வித்தியாசமான கலைகளை கற்றாலும் அதுக்கு இதுதான் பேஸ். உதாரணமாக, காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி என்று சொல்கிற மேச ராசி, அந்த ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் அந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய் அந்த ராசியில் இருந்தால் அதனுடைய பலன் என்ன? அவரே 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி போகிறார். அந்த ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது, பரணி நட்சத்திரம் இருக்கிறது, கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறது. அந்த ராசியிலே சூரியன் உச்சமடைகிறார். அந்த ராசியில் சந்திரன் இருந்தால் அது மேச ராசியாக மாறும். சனி நீச்சமடைகிறார். இதையெல்லாம் வைத்து கொண்டு சில சுபாவங்களை சொல்லலாம். பொதுவாக மேசம் என்று சொல்லுகிற அந்த கட்டத்தில் அந்த வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் சூரியன் உச்சமடைவதால் நிச்சயமாக அவர் ஒரு தலைமை பதவியில் வகிப்பார் என்று சொல்லலாம். சனி அங்கே நீசமடைவதால், தொழில்காரகன், கடுமையான உழைப்புக்கு காரகன் அவர் நீசமடைவதால், நீங்கள் கடுமையான உழைப்பீர்களானால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்காது. லெகுவான வேலைகளை செய்கிற போது நிறைய முன்னேற்றங்கள் வரும் என்று சொல்லுவோம். அதுதான் கருத்து, உண்மை. அஸ்வினி நட்சத்திரம் இருப்பதால் அது இரட்டையர்கள் பெருக்கக்கூடிய ராசி என்று சொல்லலாம். அது கருக்கலைப்பு ஏற்படுத்தக்கூடிய ராசி என்று சொல்லலாம். பரணி இருப்பதால் செல்வம் என்று சொல்லலாம். கார்த்திகை இருப்பதால் பிரிவினை என்று சொல்லலாம். இப்படி அடிப்படையான நிகழ்வுகளை அறிந்து கொண்டு நீங்கள் வேறு எந்த ஜோதிடம் படித்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக முடியும். அது இப்படி கடுமையான உழைக்கிற சனி பகவான் இங்கே இருந்தால் நீச்சம் அடைகிறார். கடுமையான உழைக்கும் போது அவருக்கு வெற்றி கிடைக்காமல் போகுமா? கிடைக்காமல் போகும். அவருடைய 3வது பார்வையாக கம்யூனிகேஷன் என்று சொல்லுகிற 3ஆம் வீட்டை பார்க்கார், புதனுடைய வீட்டை பார்ப்பார். ப்ராப்பராக பேச மாட்டார். வருமானம் எப்படி எடுக்க முடியும்? இப்படி அடிப்படை ஜோதிடத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ராசி என்ன சொல்லும், அது லக்னம் என்ன சொல்லும், அந்த லக்ன புள்ளி என்ன சொல்லும், அந்த நட்சத்திர புள்ளி என்ன சொல்லும், அங்கே நிற்கிற கிரகம் என்ன சொல்லும், அந்த கிரகத்தினுடைய தன்மை என்ன, அதனுடைய பலன் என்ன என்பதையெல்லாம் முதலாவது நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு பின்பாக நீங்கள் ஜோதிடத்தை படித்தீர்களானால் உங்களுக்கு அது தெளிவாக புரியும். காரணம் தெரிய வேண்டும் எல்லாவற்றுக்கும். எத்தனை கடல், ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல். அதை அவ்வளவு ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாது. ஆனால் ஞாபகத்தில் வைத்து கொள்வதற்கு எளிமையான வழியிலே உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கப்படும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு. அதை எளிமையான முறையில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.